அவங்க ஈரான் பண்ண போர் தந்திரத்தை எல்லாரும் வந்து முதல்ல புரிஞ்சிக்கல. என்னடா இவன் சர மாதிரியே அடிச்சிட்டு இருக்கான், ஒரு புரிதலே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. 17 ஃபெசிலிட்டிஸை அடிச்சிருக்காங்க மொத்த வளைகுடா பகுதியில். அதில் 11 வந்து இராணுவ தளவானம். அந்த இராணுவ தளவானங்களில் பல இடத்துல வந்து ரேடார்கள் இருந்திருக்கு. இவன் அனுப்புறது 100-150 அனுப்பும்போது மெசேஜ் 10 தான் போகுதுன்னா ஏதோ 4வது மிஸ் ஆகும்ல. ஆமாம், மிஸ் ஆனால் எங்கே போய் அடிக்கும்? ரேடார் காலி. $1.1 பில்லியன் காலி. பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வராது. எப்படி முஸ்தபா கமேனியை பற்றி எந்த ஒரு வீடியோவோ அவர் மக்கள்கிட்ட பேசுறதோ இல்லை சந்திக்கிறதோ எந்த வீடியோ எப்படி இதுவரைக்கும் வெளியிடலையோ, எந்த இன்டர்வியூ எதுவும் வெளியிடலையோ, அதே போல் நெதன்யாவை பற்றியும் வெளியே வர மாட்டேங்குது. ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் உலகமைப்பு அவர் ஈரானோட போர் தந்திரம் என்னடான்னா, அமெரிக்காவோட போர் புரியும் தன்மை, அதுவும் அவங்களோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, அதாவது தொழில்நுட்ப வல்லமையை முதல்ல அழிக்கணும். கண்ணை நொல்லையாக்கணும் சார். கண்ணே தெரிலனா எதை சுடுவான்? இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்கள் முதல்ல ஏன் யூஸ் பண்ணலன்னா, பழைய ஸ்டாக்கெல்லாம் தீர்த்துட்டாங்கன்னா அதுக்கே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களோட நவீன ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்கன்னா அதை தகர்க்கிறதுக்கு. அப்புறம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இவங்க நவீன ஆயுதங்களை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தகர்க்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அந்த 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஈரான் தாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நாடாக, அதாவது அமெரிக்காவோட அசட்ஸையும் இஸ்ரேலோட அசட்ஸையும் தாக்கக்கூடிய தன்மை கொண்ட நாடாக இன்று வலம் வருகிறது. குத்தாட்டம் ஆடுறது, கோலாட்டம் ஆடுறது, வெனிசுவேலாவோட அதிபரை பிடிச்சவங்க முதிரை பிடிச்சவங்க அப்படின்ட்டு இப்போ ஆட வேண்டியது. ஈரான் டப்பா டான்ஸ் ஆட விட்டாங்க ட்ரம்ப்புக்கு. இன்னைக்கு ஈரான் வந்து ஆட்டோ மோட்ல இருக்கா. IRGC வந்து நேரடியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் ஈரான் வந்து விட்டது. இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் அவர்கள் இராணுவமும் அவர்கள் அமைப்பும் இந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற சூழ்நிலை உள்ளது. இன்று மிடிப்புதிங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவோட பிரச்சனை என்னன்னா, சார், இப்போ இந்த வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் வந்து சென்ட்ரல் ஏவுகணை ஏவி இருக்கின்றது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜெசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடனமாடும் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு அதை லாய்ட்ரிங் அதை சொல்கிறாங்க. அதை வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அப்படின்னா அது வந்து அதனுடைய தாக்குதல் மிக வந்து ஒரு உக்கிரமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ கிலோ வெடிமருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, 700 சம்திங் எவ்வளோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் பேலோடு எடுத்து போகக்கூடிய இது உள்நாட்டிலே செஞ்சிருக்காங்கன்னா அப்ப இன்னும் அது போல நிறைய ஆயுதங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே, நாங்க யூஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 2012க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணி, இனிமேல் தான் 2012க்கு அப்புறம் உற்பத்தி பண்ணதெல்லாம் யூஸ் பண்ண போறோம், 2020க்கு அப்புறம் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் இன்னும் நாங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்க ஈரான் பண்ண போர் தந்திரத்தை எல்லாரும் வந்து முதல்ல புரிஞ்சிக்கல. என்னடா இவன் சர மாதிரியே அடிச்சிட்டு இருக்கான், ஒரு புரிதலே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அப்படி அடிக்கல. ஃபேஸ்ட் அரே ரேடார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அல்-உதைத் பேஸ்ல இருந்தது. 5000 மைலுக்குள்ள எந்த ஏவுகணை ஆகட்டும், எனிமியோட பிளேன், அதாவது எதிரி நாடோட விமானம் ஆகட்டும், போர் விமானம் ஆகட்டும், ஏவுகணை ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், எது வந்தாலும் 10லேருந்து 15 நிமிஷம் முன்னாடியே கணிக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த ரேடார். முதல்ல அந்த ரேடார் மேலே சரமாரியா ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வீசினாங்க. அது ஒரு டைமுக்கு இத்தனை இதை தான் அதால் கணிக்க முடியும். மிஞ்சின அளவுக்கு இருந்தால் எப்படி கணிக்கிறது? ஆமாம், கணிக்க முடியாட்டி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மெசைல்கள் இது கணிச்சு உடனே இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்ச உடனே மெசைல் போய் அதை போய் தகர்க்கும். இவன் அனுப்புறது 100-150 அனுப்பும்போது மெசைல் 10 தான் போகுதுன்னா ஏதோ 4வது மிஸ் ஆகும்ல. ஆமாம், மிஸ் ஆனால் எங்கே போய் அடிக்கும்? ரேடார் காலி. $1.1 பில்லியன் காலி. இது மாதிரி இருக்கக்கூடிய 3 அல்லது 4 ரேடார் ஸ்டேஷன்கள் அங்கே காலி. 17 ஃபெசிலிட்டிஸை அடிச்சிருக்காங்க மொத்த வளைகுடா பகுதியில். அதில் 11 வந்து இராணுவ தளவானம். அமெரிக்காவோட ஃபெசிலிட்டி 17, அதில் 11 வந்து இராணுவ தளவானங்கள். அந்த இராணுவ தளவானங்களில் பல இடத்துல வந்து ரேடார்கள் இருந்திருக்கு.
ஸோ ஐஸ் இன் தி ஸ்கை அப்படின்வாங்க. என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கவனித்து இதுதான் வரும்னு சொல்லி அதை நிர்ணயித்து அதை எதை வச்சு அடித்தா அதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. அதாவது டைம் இருக்குது. 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா அந்த விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் தற்காத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு ஈரான் அது மாதிரியான சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் பண்ணதுனால பரவலாக அவங்க பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதல்கள், மெசைல்கள் தாக்குதல்கள், ஃபத்தே-1, ஃபத்தே-2, கொரம்ஷேர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தாக்குனதால தலேஹா, கதர் இதெல்லாம் வச்சு தாக்குனதால என்ன ஆச்சு? முதல்ல வந்து அவங்களோட பேஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க, ரேடார் எல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா தேவைப்பட்டா கூட அவங்களோட கப்பல்கள் வந்து ரீஃபியூல் பண்ணணும்னா கஷ்டம். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு என்ன நிரப்பணும்னா கஷ்டம். ஈராக்ல விமானம் மேலே விமானம் வந்து ஈரானை தாக்கக்கூடிய விமானங்களுக்கு வான்வெளியில் எண்ணெய் நிரப்பக்கூடிய விமானங்கள் இருக்கு, ரீஃபியூலிங். ஆமாம், அதையும் அடிச்சிருக்கு. நம்ம ஒரு விமானத்தை அடிச்சாங்க ஈராக்ல அடிச்சிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ மெத்தட் டு திஸ் மேட்னஸ் அப்படின்வாங்க. ஈரானோட போர் தந்திரம் என்னடான்னா அமெரிக்காவோட போர் புரியும் தன்மை, அதுவும் அவங்களோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, அதாவது தொழில்நுட்ப வல்லமையை முதல்ல அழிக்கணும். கையை காலி பண்ணுவோம், கை போச்சுன்னா அப்புறம் எப்படி ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி கண்ணை நொல்லையாக்கணும் சார். கண்ணே தெரியலன்னா எதை சுடுவான்? ஃபஸ்ட்டு இது அவுட் ஆகணும், இது அவுட் ஆகணும். கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஷுட் பி எலிமினேட்டட். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரேடார்ஸ் வந்து ஐஸ் மாதிரி காலி பண்ணியாச்சு. ஸோ அதை காலி பண்ண பிற்பாடு இப்போ என்ன மிஞ்சி இருக்கு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி 400 மெசைலும் ட்ரோனு 400 480 எல்லாம் அடிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் நாளில் அனுப்புன அளவுக்கு. இப்போல்லாம் ஒரு நாளைக்கு 40 30 50. ஆனால் இப்போ அனுப்புகிற மெசைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொஃபஸ்டிகேட்டட் மெசைல். அதனுடைய வீரியம் எப்படி எந்த அளவுக்கு ஒரு துல்லியமா தாக்கக்கூடியது. எல்லாமே பிடையூ சைனாவோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுது. ரஷ்யா வந்து இன்டெலிஜென்ஸ் வேற கொடுக்குது, எந்த இடத்துல எந்த பேஸ் இருக்குன்னு துல்லியமா இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறான் ரஷ்யா. இல்லை, அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ட்ரம்ப்புக்கு சொல்றாரு ஈரானுக்கு ரஷ்யா உதவுகிறதோ அப்படின்னு சந்தேகத்தில் கேட்டதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உடையாந்து ஆமா உதவுறாங்க, ட்ரோன் கொடுக்குறாங்கன்னு அவர் நேரடியாக வந்து சொல்றாரு. ஆமா கொடுப்பாங்க, ரஷ்யா ஒத்துட்டு இருக்கு, நான் பண்ணுவேன், ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை, ட்ரம்புக்கு தெரியாம, ட்ரம்புக்கு தெரிஞ்சுதான் சந்தேகமா கேட்குறாரு. இவர் கன்ஃபார்ம் பண்றாரு வந்து இருந்துட்டு போதுங்க. அதாவது போன வாட்டி ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப்பை சந்திச்சப்போ என்ன சொன்னாரு? ரஷ்யா வந்து ஈரானோட ஷஹீத் 136 ட்ரோன்களை தான் வந்து யுக்ரைன் மேல 5000 ட்ரோன் தாக்குதல்கள் போன வருஷம் பண்ணாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு யுக்ரைன் வந்து அவங்க உள்நாட்டிலேயே சில ட்ரோன்களை தயாரிச்சாங்க. அதை யூஸ் பண்ணி ரஷ்ய ட்ரோன்களை முறியடிச்ச காட்டினாங்க. தாக்குதல் வெகுவாக குறைஞ்சது. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா சற்றே போர் தந்திரத்தை மாற்றிட்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஓர்ஷனிக், இஸ்கந்தர் இதுக்கு போயிட்டாங்க அவங்க. கண்ணுமுடி சிமிட்டுறது கூட டுபுக்கு டுபுக்குன்னு போய் விடுவாங்க. ஸோ அதுக்கு டிஃபென்ஸ் இல்லை அது போல. ஆனால் அது காஸ்ட்லி, கம்மியான அளவு தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ட்ரோன்களோட கம்பேர் பண்ணால். அப்போது யுக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு 2 பேரும் சேர்ந்து ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், நான் உனக்கு தொழில்நுட்பம் தரேன், நான் இந்த 4 வருஷம் போரில் நான் கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது அப்படின்னா அமெரிக்கா கவலையப்படல. எனக்கு பேட்ரியாட் போதும், எனக்கு தாடு போதும், எனக்கு டாமஹாக் போதும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 600 பேட்ரியாட்டுகள் தான் பண்ண முடியும், 200 தாடு தான் பண்ண முடியும். ஸோ முதல் 5 நாள் போர்லேயே 5 அல்லது 10 நாள் போருக்குள்ளேயே மொத்தம் காலி. இப்போ கிட்டத்தட்ட ஆமாம், இது 14 நாளில் போய்கிட்டு இருக்கு, ஸ்டாக்கு காலி. ஈரான் என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷஹீத் 136 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிச்சு. அந்த ட்ரோனோட தன்மை எப்படிப்பட்ட தன்மைடான்னா 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பறக்கும். இந்த ரேடார் எப்படிப்பட்ட ரேடாருங்க? அமெரிக்கா வச்சிருந்த ரேடார் எப்படி ரேடார் பார்த்தீங்கன்னா அதில் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்வாங்க. ஒரு பொருள் வருது, பறவையும் வருது, பிளேனும் வருது, ரெண்டுமே வந்து ரேடாரில் பிளிப்பு காட்டிச்சுன்னா எது வந்து பிளேன், எது வந்து போர் விமானம், எது பறவைன்னு தீர்மானிக்கிறது? பறவை மேலே போய் ஏவுகணை விட முடியுமா? ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த ஸ்பீடு மேலே வரது மாத்திரம்தான் நம்ம தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க. அதில் ஸ்பீடை வச்சு
சைஸை வச்சு இவ்வளோ வரது இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து அதை பதில் தாக்குதல் அது மேலே செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க ரேடாரில். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ட்ரோனோட மொத்த ஹைட்டே வந்து 11 அடி இவ்வளோ தான் இருக்கும். 11 அடி 11 அடி ட்ரோனு. விங் ஸ்பேன் எல்லாம் சேர்த்தா விங் ஸ்பேன் ஒரு தோராயமாக ஒரு 6 அடி வரும். 6 இல்லை 8 அடி வரும். 8 அடி வரும். சின்னது, ரொம்ப சின்னது. அது பறவை மாதிரி பறக்கும்போது யாருக்கும் தெரியாது. கீழே பேலோடு வந்து 50 kg குண்டு எடுத்துகிட்டு போவோம். பறக்காது லோ ஆல்டிடியூடில், மேலே பறக்காது, ரொம்ப உயரத்தில் பறக்காது, கீழே தான் பறக்கும். பறவை பறக்கிற ஹைட்டில் தான் பறக்கும். மூணாவது விஷயம், அது பறக்கிற ஸ்பீடே 185 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பறக்கும். ஒரு மணிக்கு 185 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பறக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பறவை பறந்த போது தான் தெரியுமே தவிர்த்து அது ட்ரோனுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக இப்போ மாறிடுச்சு. இப்போ மிழிப்பிதுங்கி முழிச்சுக்கிட்டு இப்போ புதுசாக வந்து ஈரானோட ட்ரோன்கள் இவங்க எலக்ட்ரானிக் ஜாமர்ஸை வச்சு கீழே எடுத்தாங்க பாருங்கள், அது ஜாம் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி FLM 136ன்னு சொல்லிட்டு ஷஹீத் 136 FLM 136ன்ட்டு அமெரிக்கா ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி லூகாஸ் லோ காஸ்ட் அன்க்ரூட் அட்டாக் சிஸ்டம், அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். காம்பேட் அட்டாக் சிஸ்டம், லோ காஸ்ட் அன்க்ரூட் காம்பேட் அட்டாக் சிஸ்டம். அதாவது மிக குறைந்த விலையில் ஆள் இல்லாத போர் புரியும், தாக்குதல் செய்யும், போர் மூலம் போர் தாக்குதல் செய்யும் கருவி. இதுதான் அதோட முழு இது லூகாஸ்க்கு. அதோட இன்னொரு பேர் FLM 136. அதை இப்போ புதுசாக எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இவங்க வந்து நான் சொன்னது போல இவங்க கம்மியான மெசைல்களை ட்ரோன்களை தான், ஆனால் அவங்க என்ன பண்ண முடியும்டான்னா 200லேருந்து 500 ட்ரோன்களை மாதத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க. சார் ட்ரோனை தாண்டி நான் கேட்குற கேள்வி, இந்த செஜில் மாதிரி எத்தனை விதமான ஏவுகணைகள்? நான் தான் சொன்னேன், போன வாட்டியே சொன்னேன், அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3000 ஏவுகணை கம்மியாக இருக்குது. அதிகபட்சம் 6000 ஏவுகணைகள் வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பந்தர் அப்பாஸ் கீழே அவங்க வச்சுட்டு இருக்கிற ஸ்டோரேஜ் இதில் ஃபெசிலிட்டியில் நிறைய ட்ரோன்ஸும் ஏவுகணைகளும் இருக்குது. 31 டிஸ்ட்ரிக்ட்டுகளாக IRGCயை பிரிச்சிருக்காங்க. ஈரான் வந்து வெறும் அப்படியே சதுரமான நிலப்பரப்பு இல்லை, மலை சூழ்ந்த பிரதேசம். அங்கே பல மலைகளுக்கு அடியில் வந்து பங்கர்கள் கட்டி அங்கேருந்து சைலோஸ் வச்சுருக்காங்க. அது மூலமாக அவங்க தாக்குதல் பண்ண முடியும். பல்வேறு வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. மெசைல்கள் அவங்க வந்து நவீன ரக மெசைல்கள் இப்போது அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மெசைல்கள் முதல்ல ஏன் யூஸ் பண்ணலன்னா, பழைய ஸ்டாக்கெல்லாம் தீர்த்துட்டாங்கன்னா அதுக்கே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களோட நவீன ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்கன்னா அதை தகர்க்கிறதுக்கு. அப்புறம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இவங்க நவீன ஆயுதங்களை இவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தகர்க்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. வெயிட் பண்ணுறாங்க. இல்லை இப்போ அடி வாங்குறாங்க பாருங்க. டெல்லவீவ்ல எவ்வளோ சேதம் நடந்துட்டு இருக்கு. துபாய் ஏர்போர்ட் மூடப்பட்டுள்ளது, குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டுள்ளது, ஃபுஜேரா அவங்களோட ஆயில் டெர்மினல் UAE அது தாக்கப்பட்டுள்ளது. ரஸ்தனூரா தாக்குதலுக்கு ஆளாக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ரியாத் தாக்கப்பட்டுள்ளது. இது நடுவில் பெஷாவரில் இருக்க அமெரிக்கன் எம்பசி கூட பயத்தில் மூடிட்டு ஓடிட்டாங்க அமெரிக்கா. ஆமாம், அது உள்நாட்டு பிரச்சனையும் ஒரு அடக்கம், பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனையும் அடக்கம். ரெண்டாவது வெளியில் ஈரானோட தாக்கக்கூடும்ன்ற ஒரு அச்சமும் அவங்கள இருக்கிறதுனால பெஷாவரை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லா பக்கம் வந்து பார்த்தா அந்த 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஈரான் தாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நாடாக, அதாவது அமெரிக்காவோட அசட்ஸையும் இஸ்ரேலோட அசட்ஸையும் தாக்கக்கூடிய தன்மை கொண்ட நாடாக இன்று வலம் வருகிறது. இல்லை சார், இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு என்ன கேள்வினா, இந்த கேள்வி எல்லாமே எழுப்பிட்டாங்க. அதாவது இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. உதாரணத்துக்கு அவர் ஐ ஆம் டையிங் ஃபார் காஃபின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. டையிங் ஃபார் காஃபி அதுவே பார்த்தீங்கன்னா கூட யாரும் நிற்கிற மாதிரி இல்லை, ஷேடோ பார்க்க முடியறது இல்லை. ஒரு ஆள் இருக்காருன்னா அவரோட எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டு போடும்போது கேமரா முன்னாடி நிற்கிறாருன்னா ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற தருவாயில் பின்பக்கம் இந்த சைடு ஷேடோ வரும், உங்களுக்கு ஷேடோ ஃபார்மேஷன் இல்லை.
ஷேடோ ஃபார்மேஷன் தாண்டி இவ்வளவு குற்றச்சாட்டு வரும்போது காமிச்சிடலாம் நான் இருக்கேன்றது ஒரு எந்த ஒரு இதுவுமே எந்த மீட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ம் அவர் குடும்பத்தினர் திட்டவட்டமாக எந்த இதுவும் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாட்றாங்க. அவர் மகனும் சொல்லல. ம் அவரோட கூட பிறந்த சகோதரர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு அதை பத்தியும் ஒழுங்கான தகவல் இல்லை. ம் பென்கவீர் என்ன ஆனார், இன்னொரு அமைச்சர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு அது பத்தியும் தகவல் இல்லை. ம் ரீசெண்டாக நடந்த கேபினட் மீட்டிங்ல அவர் பங்கேற்றுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு தகவல் இல்லை. ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரார்ட் குஷ்னரும் அமெரிக்காவோட ட்ரம்பின் பிரதிநிதி, ம் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி, ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரார்ட் குஷ்னர் மருமகன் 2 பேரையும் அமைச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு. ம் அவங்களையும் சந்தித்து பேசுறதுக்கான எந்த வீடியோவோ இல்ல. புகைப்படமோ வெளியிடல. ம் நெத்தனியாவு வந்து கெனசெட் அவங்களோட பாராளுமன்றத்தை இவங்க எப்படி கிராண்ட் கவுன்சிலை தாக்குனாங்களோ அது போல அவங்க பாராளுமன்றத்தை இவங்க தாக்குனாங்க. அதை தாக்கின பிற்பாடு நெத்தனியாவு வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா எங்கேயும் பார்க்க முடியல. அவர் வந்து பொது வழியில நடக்கிறதுக்கு எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் வரல. ம் எப்படி முஸ்தபா கமேனியை பத்தி எந்த ஒரு வீடியோவோ அவர் மக்கள்கிட்ட பேசுறதோ இல்ல சந்திக்கிறதோ எந்த வீடியோ எப்படி இது வரைக்கும் வெளியிடலையோ, எந்த இன்டர்வியூ எதுவும் வெளியிடலையோ, அதே போல் நெத்தனியாவை பத்தியும் வெளியே வர மாட்டேங்குது. ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் உளவமைப்பு அவரை சைப்ரஸ்லயோ இல்லை கிரீஸுக்கோ இடம் மாற்றிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லுது, அவர் வான்வெளியிலேயே பிளேன்லேயே வட்டம் இட்டு இருக்காரு. இதை வந்து நம்பக்கூடிய தகவலாக நான் எடுத்துக்கல. காரணம் என்னடான்னா, எப்பயாவது ஒரு கட்டத்துலையாவது அந்த பிளேன் தரையிறங்கி ஆகணும். ரீஃபியூலிங் பண்ணுறதுக்கோ மற்ற பர்பஸ்க்கோ தரையிறங்கி ஆகணும். பிளேன் மேலே எத்தனை நேரம் தான் சுற்றிட்டு இருக்கிறது? மொத்த இஸ்ரேலோட நிலப்பரப்பே வந்து 22,000 சதுர கிலோமீட்டர் தான். ப்ளஸ் அதோட வடக்குல இருந்து தெற்கு பகுதியோட மொத்த பரப்பளவே வந்து 475 கிலோமீட்டர் தான். நிலப்பரப்போட பரப்பளவே 475 கிலோமீட்டர்ஸ் மேல இருந்து கீழேக்கு. தமிழ்நாடோட சின்னது. ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட திருச்சியே 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் மதுரை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நினச்சிக்கோங்க. இதுதான் இஸ்ரேலோட பரப்பளவு. ஸோ ஈரான் வந்து அவங்கள சரமாரியாக தாக்கிட்டு 200 பேருக்கு மேலே இஸ்ரேலில் இறந்து போயிருக்காங்க. உயிர் சேதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இஸ்ரேலில். ஸோ நெத்தனியாவு எங்கேயாவது போயிட்டு அவர் வந்து மக்களை சந்திச்சதாகவோ, ஈரான் கொஞ்சம் கூட அசர் இல்லையே. இறங்கி தெருவுகளில் ரோடுகளில் அந்த ஒரு மேசூத் பெஷஸ்கியானும் அலி லார்ஜானியும் நடந்து போறதை மட்டும் தான் காட்டுறாங்க தவிர்த்து முஸ்தபா கமேனி நடக்கிறதோ, முஸ்தபா கமேனி யாரையாவது பார்த்து பேசுறதோ இல்லை. ஏன்னா முஸ்தபா கமேனி அடிபட்டுள்ளார். அவர் வந்து இஸ் டவுன் பட் நாட் அவுட். ஆமாம், அவருக்கு வந்து ஏதோ பலத்த காயம் இருக்கிறது என்பது தெரிவதை தவிர்த்து, ஆனா அவர் இல்லை என்பது இது வரைக்கும் ஊர்ஜிதப்படாத தகவலாக தான் எடுத்துக்கணும். அதே போல நெத்தனியாவு அதிகாரப்பூர்வமாக தகவல் வராத வரை நெத்தனியாவு வந்து உயிரோடு இருக்கிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். பட் நிறைய வீடியோஸ், ஏஐ டாக்டர் வீடியோஸ் வெளியே வருது. இதுக்கு காரணம் நெத்தனியாகு இல்லாத பட்சத்தில் கூட இஸ்ரேலால சண்டை பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா அவங்க சண்டை பண்ணுவாங்க. அது ஈரானுக்கும் அதே நிலைமை தான். ஈரான்லயும் வந்து கெமேனி இல்லாத பட்சத்தில் ஈரான் வந்து ஒன்றும் தோஞ்சு சரண்டர் ஆயிடாது. அவங்களும் சண்டை பண்ணுவாங்க. அது சிஸ்டம், அது மாதிரி சிஸ்டம். ஈராக் வந்து சதாமை சுற்றி ஓடின சிஸ்டம். ஈரான் வந்து ஒருத்தரை சுற்றி ஓடக்கூடிய சிஸ்டம் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரன்ட்டு அந்த ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதே போல் இஸ்ரேல்லையும் அந்த ஏற்பாடு இருக்கிறதுனால, பட் மொரேல்னா தன்னம்பிக்கை குறைந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவங்க வெளிப்படையாக சொல்றது இல்லை. சார், குறிப்பாக இந்த போல எல்லாருமே உலக நாடுகள் உற்று நோக்க வேண்டிய காரணம் நம்ம தட்டுப்பாடுகளை பார்த்தோம். கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுகள் தான். அப்படிப்பட்ட அந்த ஹார்மோஸ் நீரிணை அங்கே வந்து சீனா, ஜப்பான், பிரான்ஸ், நேட்டோ நாடுகள் எல்லாமே தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி வைங்க. அப்போ நீ அனுப்பலன்னா எதிர்காலமே இல்லைன்னு ட்ரம்ப் சொல்றாரு. என்ன ஏற்கனவே சொன்னாரு, இப்போ திரும்பவும் சொல்றாரு. யாரோட எதிர்காலம் இல்லை? அவருக்கா இல்லை அந்த நாடுகளுக்கு சொல்றாரா இல்லை இவருக்கு சொல்றாரான்னு தெரியல. அவரே சொல்லிக்கிறாரு இல்லைன்னு. ரெண்டாவது தரமே கேட்கும் போது அவங்க அந்த ஒரு ஜப்பான் சொல்லிடுச்சு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியா சொல்லிடுச்சு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, நேட்டோ நாடுகள் இது என் போர் இல்லைன்னு கிட்டத்தட்ட அறிவிக்காம இவர் யாரு கூட நட்பு பாராட்டு இருந்தா பரவாயில்ல. அங்கே போகிறது, பிரான்ஸ் அதிபர் போடுற கண்ணாடியை பற்றி பேசுறது, கீர் ஸ்டைமரை ஸ்டூபிடுன்னு சொல்கிறது, ஜார்ஜியோ மெலோனியை ஹைட்டை பார்த்து கிண்டல் அடிக்கிறது, டென்மார்க்கோட நிலப்பரப்பு கிரீன்லாண்டை போய் நான் எடுத்துப்பேன்னு சொல்கிறது, பக்கத்து நாட்டு கனடா அதிபர் கார்னியை பார்த்து உங்கள் நாடு என்னோட 51வது மாநிலம்னு சொல்கிறது, கூத்தாட்டம் ஆடுறது, கோலாட்டம் ஆடுறது,
வெனிசுவேலாவோட அதிபரை பிடிச்ச உடனே முடரா பிடிச்சோம் அப்படின்ட்டு இப்போ ஆட வேண்டியது தானே. ஈரான் டப்பா டான்ஸ் ஆட விட்டான்ல ட்ரம்ப்புக்கு. இது வரைக்கும் 7 பேர் இறந்து போயுள்ளார்கள் அமெரிக்க வீரர்கள். 114 பேர் காயமடைந்துள்ளார்கள். அதில் 8 பேரோட நிலைமை கவலைக்கிடம். இது இல்லாமல் ஈராக்ல நடந்த அந்த விமான விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்க கூடும்னு தகவல் வருது. ஸோ நாளுக்கு நாள் கவுண்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. முதல்ல வந்த அறிக்கையின்படி $1 பில்லியன் பதிலாக இன்னைக்கு $1.5 பில்லியன் அளவுக்கு செலவு அதிகமாக ஆகிட்டே போகுது அமெரிக்காவுக்கு. இது இல்லாமல் எனக்கு புது பட்ஜெட் வேணும்ன்ட்டு $50 பில்லியன் பட்ஜெட்டை கேட்டு காங்கிரஸ் முன்னாடி போயிருக்காங்க. காங்கிரஸ் பட்ஜெட் கொடுக்குமான்னு தெரியல. அது போதாதுன்னு சொல்லிட்டு பென்டகனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ட்ரம்ப்புக்கான உரசல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. பீட் ஹெக்ஸத்துக்கும் அவர்களோட கப்பல் படை தலைமைக்கும் பிரச்சனை பெருசாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ் வெயிட் அவங்களோட எனர்ஜி செக்ரட்டரி, அதாவது எண்ணெய் மந்திரி, அவர் வந்து அமெரிக்க கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் எல்லா கப்பல்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் போட நீயாச்சும் நீ பேச்சாச்சு அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்ரஹாம் லிங்கனே வந்து கதருக்கு பயந்துக்கிட்டு தலைஹா பயந்துக்கிட்டு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால வந்து நின்றுட்டு இருக்கு. ஈரான் வேற டெய்லி சொல்றான் 4 மிசைல் அடித்தேன் அப்ரஹாம் லிங்கன் மேலே, 3 மிசைல் அடித்தேன். இது வரைக்கும் சென்ட்காம் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்குது. அப்போ அப்ரஹாம் லிங்கன் வந்து போர் செய்யும் இடத்துல இல்லை என்பது உலகத்துக்கே தெரிய வருது. அதே போல் கெரால்ஃபோர்டில் ஒரு விதமாக ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அது எப்படி இத்தனை நாள் இல்லாத விபத்து மாத்திரம் ஏற்படும்? அப்போ அது நாச வேலையா இல்லை இயற்கையாக நடந்ததா? ஸோ அமெரிக்க வீரர்களுக்கே சண்டை போடணும்னு எண்ணம் இல்லையா? ட்ரூப்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது இராணுவ வீரர்கள் நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்களை அனுப்பலாமா இல்லை எந்த நாட்டு வீரர்களை அனுப்பலாம்னு சொல்லிட்டு இவங்க பேசுறீங்க. அப்போ அமெரிக்கன் வீரர்களை அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணி இல்லை. இஸ்ரேலியன் வீரர்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க லெபனானுக்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மேலே லெபனானில் வந்து ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியுள்ளார்கள். அது வந்து வீசக்கூடாது, மனித உரிமை மீறல் அது. யூஎஸ் செனேட்டே வந்து அவங்க ஹியரிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் அண்ட் செனேட் ஹியரிங்கில், ஜாயிண்ட் ஹியரிங்கில், மினாப் பள்ளி மீது 130 குழந்தைகளுக்கு கொல்லப்பட்ட விஷயத்தில் அமெரிக்க இராணுவம் வந்து தவறு செய்துள்ளது, இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. யார் தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்க் ஐலாண்டில் இவங்க அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஆயில் ஃபெசிலிட்டி கொடுமை என்னடான்னா, அந்த ஐலாண்டில் ஆல்ரெடி அவங்க இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் டேங்கர் எல்லாத்தையும் அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா 90% அங்கே தான் அப்படின்ற பட்சத்தில் இந்த காருக்கு தான் கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ட்ரம்ப் முயல்றாரு. அப்படி நினைத்தால் கைப்பற்ற என்னவாகும் நிலைமை எங்கள் ஈரானுக்கு? முடியாது, கைப்பற்றலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் போயிட்டு அவங்க எண்ணெய் கிடங்கு அடிச்சது உடனே இவன் ட்ரம்ப் போய் சொன்னது, எப்பா எண்ணெய் மேலெல்லாம் கை வச்சிடாத ராஜா, நாளைக்கு ஆட்சி கவிழ்ந்தா கூட அதுக்காக தான் வட முக்கியம், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரேல் கேட்க மாதிரி இல்லை. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, அமெரிக்கா சொல்கிற பேச்சை இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குது, இஸ்ரேல் சொல்கிறத அமெரிக்கா புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முன்வைத்த காலை பின் வைத்தால் நெத்தனியாவோட செல்வாக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலோட முழு போர் தந்திரமும் கேள்விக்கு ஆளாக்கப்படும். அதே சமயத்தில் இந்த சைடு ஈரான் சைட்லேருந்து எடுத்து பார்த்தா, ஈரான் வந்து 3 விஷயங்களை நாடி இருக்கிறது. முதல் விஷயம், இங்கே இருக்கக்கூடிய அரசு, ஈரான் அரசு, அதாவது அங்கே எப்படி ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்களோ அந்த அங்கீகாரத்தை கேள்வி எழுப்புவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ரெண்டாவது, போர் நடந்த இழப்புகளுக்கு நஷ்டஈடு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடுக்க வேண்டும். மூணாவது, இன்னொரு தாக்குதலை திணிக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்தா மட்டும்தான் போர் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஃபுல்லா ஈரானை பேக் பண்ணும்போது அவங்க ஓப்பன் சப்போர்ட் தானே சார், அவங்க ஓப்பன் சப்போர்ட் தான், அவங்க வந்து நெகோசியேஷன் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, மீன்வேல் இந்த சமயத்தில் யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு தரம் என்ன சொல்கிறாங்கன்னா 37% உலகத்தின் எண்ணெய் தேவை யூரோப்புக்கு இருக்கு. யூரோப்பில் உலகத்தோட 100% எண்ணெய் உற்பத்தி ஆகுதுன்னா 37% யூரோப் மாத்திரமே கன்சியூம் பண்ணுது, 27 நாடுகள்.
ஸோ அந்த எண்ணெய் வந்து இப்போ வெஸ்ட்டு இங்கேருந்து மேற்காசியாலேருந்து கட் ஆகிடுச்சு. ரஷ்யா என்ன சொல்லிச்சு, உனக்கு அனுப்புறது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏசியாவுக்கு அனுப்புறது தான் இம்பார்ட்டன்ட்டு, சைனாவுக்கும் இந்தியாவுக்கு அனுப்புறது தான் இம்பார்ட்டன்ட்டு சொல்லிடுச்சு. டிஸ்கவுண்ட்டில் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியா வந்து கொஞ்சம் விலை அதிகம் கொடுத்து வாங்குதுன்ட்டு. இங்கே இருக்கிற மெத்த படித்த மேதாவிகளுக்கு $90 வாங்குகிறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கிறது $114 $130 ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்படி பார்த்தா கூட $25 கிட்டத்தட்ட $40 வரைக்கும் மிச்சம் பிடிக்கிறோம்ல. லாபம் தானே அது. இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியா போரில் இருக்கிறதுனால தானே ரஷ்யா வந்து இன்னைக்கு அவங்ககிட்ட மட்டும் தான் என்ன வாங்கணும்னு சொன்னா பொருள் அவங்ககிட்ட இருக்குன்னா அவன் சொல்றது தானே விலை. ஆமாம். அப்படியும் இருந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணுறான்டான்னா அவன் கொஞ்சம் அதிக விலை வச்சு தான் சப்ளை பண்ணுவோம். அப்படி சப்ளை பண்ணுறதுனால 4 வருஷமாக நம்ம வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அன்ற உத்தரவாதம் ஒன்று இருக்குது. இன்னொன்று ரஷ்யா கிட்டேருந்து ஏன் என்ன வாங்கினேன்னு கேட்ட வெண்ணெய்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில், 2005 2010 நடுவில் ஆயில் பாண்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அதாவது அன்னைக்கு எண்ணெய்க்கு வந்து சப்சிடி கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி வச்சுருந்தோம். எவ்வளோ? 1,53,000 கோடி ரூபாய் அளவுக்கான பாண்ட், ஆயில் பாண்ட் வாங்கி வச்சுருந்தோம் நம்ம. அதற்கு வட்டி மாத்திரமே 7லேருந்து 8%. வட்டி எவ்வளோ கட்டணும் தெரியுங்களா? 3,23 லட்சம் 3.23 லட்சம் கோடி கட்டணும். 1.53 லட்சம் கோடி வாங்கினது ஆயில் பாண்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கு வட்டி கட்டினது 3.23 லட்சம் கோடி. இது யார் கொடுத்துட்டு போனது? இதை 2005 10 வரைக்கும் வேற யாரு? ஹார்வர்டில் படித்த மேதை ஒருத்தர் இருந்தார், அவர் கொடுத்துட்டு போனது நமக்கு. அதனால தான் இந்த அரசு என்ன பண்ணாங்க, எண்ணெயை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அன்றாடம் ப்ரைஸ் அன்றாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய எண்ணெய் வர தொடங்கிய பிற்பாடு நமக்கு வந்த ஒரு லாபம் என்னடான்னா, எண்ணெய் நிறுவனங்கள் வந்து லாபம் அடைய ஆரம்பிச்சு. லாபம் அடைய ஆரம்பிச்சதுனால எண்ணெய் விலை இந்தியாவில் ஏறலை. இன்னைக்கு எண்ணெய் விலை உலக சந்தையில் ஏறினா கூட இந்தியாவில் மாத்திரம் அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இத்தனை நாள் நீ லாபம் அடைஞ்சல, இப்போ கொஞ்ச நாளைக்கு நஷ்டம் ஆனால் கூட ஒன்றும் நீ கெட்டு போயிட மாட்டேன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இது இந்த அரசாங்கம் செய்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல செயல். அதை வெளிப்படையாக நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு தெம்பும் திராணியும் இருக்கணும். இதே இஸ்ரேலில் இருந்தால் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டியிருப்பாங்க. ஈரானில் இருந்தால் கூட யார் எப்படி இருந்தாலும் அந்த நாட்டோட ஒற்றுமை, நாட்டோட பலம் வந்து அந்த நாட்டோட ஒற்றுமையில தான் அடங்கியிருக்கு. நெஃப்டலி பெனட் வந்து நெத்தனியாவை செத்து போயிட்டா எனக்கு ஆட்சி வந்துடும் நினைக்க மாட்டார். ஈரான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஈரான்லையும் அதே போல் ஒரு சைடு வந்து இப்போ ஹசன் குமேனின்னு ஒருத்தர் இருக்கார், அதாவது ரோஹுல்லா மொசவி குமேனியோட பேரன், ரோஹுல்லா குமேனியோட பேரன். அவர் வந்து மாடரேட் மிதவாதி முஸ்தபா குமேனியோட. அதுக்கு முஸ்தபா குமேனி செத்து போயிட்டா நம்மளுக்கு ஆட்சி வந்துடும் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஈரான் வந்து ஆட்டோ மோட்ல இருக்கு. ஐஆர்ஜிசி வந்து நேரடியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் ஈரான் வந்து விட்டது. இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் அவர்கள் இராணுவமும் அவர்கள் அமைப்பும் இந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற சூழ்நிலையில் உள்ளது. இன்று மிழிப்புதுங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவோட பிரச்சனை என்னன்னா, ஜேடி வேன்ஸும் ட்ரம்ப்புக்கும் பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜேடி வேன்ஸ் அடுத்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் என்ன நிற்கவா போறாரு? இப்படி ஒரு 7.5 கூட்டு வச்சுட்டு போனாருன்னா அப்புறம் ஜேடி வேன்ஸ் எப்படி ஜனாதிபதி ஆகுது? அதெல்லாம் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஒயிட் ஹவுஸ்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் வெளியே சொன்னேன்னா நான் உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மார்க்கோ ரூபியோவும் பீட் ஹெக்ஸத்தும் தான் இந்த மொத்தத்தையும் வந்து பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க. 2 பேர் நினைத்தபடி இந்த போர் முடிவடையவும் இல்லை, அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இல்லை சூழல். சார், நீங்கள் சொல்லும் போல ஜேடி வான்ஸ் ட்ரம்ப் ஒரு பக்கம் மோதல் இருந்தாலும் அந்த அமெரிக்க நாட்டு மக்களினுடைய எதிர்ப்புன்றது இப்போ வரதானே ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி 53% பேர் இந்த போரை எதிர்க்கிறார்கள், 7% இந்த போருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, 40% இந்த போருக்கு ஆதரவு இருக்கிறது. அதில் டெமோக்ராட்ஸோட ஆதரவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% டெமோக்ராட் இந்த போரை ஆதரிக்கவில்லை.
நடுநிலை வைக்கக்கூடிய அந்த 7%ல கிட்டத்தட்ட 60% பேர் இந்த போரை வந்து வேணாம் தான் சொல்றாங்க. அதான் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாதவங்க, நியூட்ரலா இருக்கவங்க 60% வேணாம்னு சொல்றாங்க. ரிப்பப்ளிக்கன்லயே கூட கம்மியான அளவு மாத்திரம்தான் இந்த போருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூதர்களோட புனித ஸ்தலங்கள் சைனாக்ஸ் அதெல்லாம் தாக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில். யூதர்களுக்கு எதிரான வன்முறை சற்றே அதிகமாக இருக்கிறது என்று தகவல்கள் சொல்கிறது அமெரிக்காவில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு நாளைக்கு அவங்க பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு இழப்புகள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மூஸில் கப்பலை அனுப்பணும். கப்பலை அனுப்பிடலாம். எந்த கப்பலை? அப்ரஹாம் லிங்கனை சுற்றி ஒரு 3 டெஸ்ட்ராயர் இருக்குது. அது இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒரு 3 டெஸ்ட்ராயர் இருக்குது. சரி, 6 கப்பல்களை உள்ளே அனுப்புகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்ராயர்லையும் டாமஹாக் மிசைல்கள் வர்டிக்கலாக நேரடியாக செலுத்தக்கூடிய மிசைல்கள் ஒரு கப்பலுக்கு வந்து 16 சைலோ. 16 சைலோன்னா 16 தொலைகள் இருக்கும். அதிலிருந்து வெளியே போகும் அந்த ராக்கெட்ஸு. ஸோ 3 கப்பல்களுக்கு 48, 6 கப்பல்களுக்கு 96 டாமஹாக்கை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அதை போய் நிரப்பணும். நிரப்புறதுக்கு எந்த பேஸ் கிட்ட போவாங்க? ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்குள்ளே நுழையவே முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழலில். எங்கே போவாங்க? ஸோ ஈரானோட போர் தந்திரத்தின்படி அமெரிக்கா எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அதெல்லாம் முதல்ல அழிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து எப்படி போகுதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நீ வாயேன்னு எல்லாரையும் உலக நாடை கூப்பிட்டு. ஆமாம், போர் கப்பல்களை கூப்பிட்டு வாங்க. யாரை கேட்டு நீ போரை தொடங்கின? கிட்டத்தட்ட 2வது நாளே வந்து போர் வந்து நாங்கள் வென்றுட்டோம்னு அறிவிச்சேன். 3வது நாள் அப்போ அறிவிச்சப்போ அதை போரை ஜெயிச்சிட்டேன்னா அப்போ இன்னும் ஏன் நடத்திட்டு இருக்கு? இல்லை சார், ஆக்சுவலாக இந்த போர் எப்போ சார் முடிவடை? ஏன்னா அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறப்ப தான் முடியும் போர் அப்படின்றாப்ல ட்ரம்ப். கிட்டத்தட்ட இது ஒரிஜினலாக கிரவுண்ட் ரிப்போர்ட் படி இது எப்போ தான் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இட் ஹஸ் பிகம் பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன். பேட்டில் ஆஃப் அட்டிரேஷனா யார் இழப்புகளை வாங்க கொள்ளும் தன்மை கொண்ட நாடாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் போர் முடிகிறது என்று அர்த்தம். அதாவது ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இழப்புகளை தாங்கிட்டு யாரால போர் பண்ண முடியுமோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இஸ்ரேலோட நிலப்பரப்பு எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அவங்க இழப்புகளை இன்னும் பல நாளைக்கு தாங்க முடியாது. அரபு நாடுகள் ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கு. போரை நிறுத்துங்க சாமி, எங்கள் பொருளாதாரம் காலி, நாங்கள் காலி, துபாய் காலி, பஹ்ரைன் காலி, குவைத் காலி, கத்தார் காலி, சவுதி அரேபியாவோட நிலைமை கவலைக்கிடம். உதாரணத்துக்கு ரஸ்தனூராலேருந்து 760 மைலில் ஆயில் பம்ப் பண்ணி யான்பு போர்ட் வழியாக எண்ணெய் வெளியே வருது. அது 5 மில்லியன் பேரல் எண்ணெய் தான் வெளியே வருது. ஃபுஜீரா போர்ட் வழியாக வெளியே வர்றது வந்து 1.8 மில்லியன் பேரல் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் 20 மில்லியன் பேரல் வர வேண்டிய இடத்துல இருந்து வெறும் 7 மில்லியன் பேரல் தான் வருதுன்னா 13 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த 13 மில்லியன் பேரல் தட்டுப்பாடு ஏற்படும் போது உலகத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுது இல்லை? அப்போ எங்கேருந்து போகிறது? ரஷ்யா கிட்ட போய் நிற்கிறோமா? ரஷ்யா கிட்ட நிற்கணும்னா அது அவன் வந்து என்ன சொல்லிட்டான்? யூரோப்புக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அது கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுப்பேன்? சைனா கொடுக்குறேன், இந்தியா கொடுக்குறேன், ஆசிய நாடுகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அப்போ சுத்திகரித்து நம்ம தான் அவங்களுக்கு திருப்பி அனுப்பி ஆகணும். ஸோ அதோட விலை எவ்வளோ அதிகமாகும்? 2வது, எத்தனை கப்பல்கள் இதால் முடங்கப்பட்டுள்ளன? கண்டெய்னர் கப்பல்கள். இன்சூரன்ஸ், கப்பலோட இன்சூரன்ஸ், ஒரு கப்பலோட விலை $100 மில்லியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கப்பல் வந்து இன்சூரன்ஸ் வந்து முன்ன கட்டிகிட்டு இருந்ததோட 90% அதிகம் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ 90% இன்சூரன்ஸ் காஸ்ட். இந்த போருடைய நோக்கம் தான் என்ன அப்படின்றதே பல நாடுகளுக்கு தெரியல. எதுக்கு தான் எதுக்கு அந்த சண்டை இப்படின்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன ஆப்ஷன் அது எடுக்கும்? இந்த பக்கமா அந்த பக்கமா? ஏன்னா இப்போ பார்த்தா இந்தியா எடுக்க வேண்டியது வந்து நடவடிக்கை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ போரோட எட்டி இருக்கிற கட்டம் இது பிரிக்ஸ் வாசஸ் அமெரிக்கா என்ற ஒரு கட்டத்தை எட்டி உள்ளது. பிரிக்ஸுக்கும், ஏன்னா ஈரான் பிரிக்ஸ்ல ஒரு பங்கு வகிக்கிற நாடு, பிரிக்ஸுக்கும் நேட்டோவுக்குமான போராக, இன்னும் நேட்டோன்ற மாதிரி அமெரிக்காவுக்கான போராக மாறி இருக்கிறது. அதனால தான் ட்ரம்ப் நேட்டோவை கூப்பிடுறாரு உள்ள, நீ வா வா வான்ட்டு. நேட்டோ வர மாட்டேங்குது.
என் பிரச்சனை எல்லாம் உன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னல, என் மேலே வரி போட்டேன் இல்லை 11%, போ சமாளி போ அப்படின்னு விட்டாங்க ட்ரம்ப்பை. இப்போ யாரும் வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டுக்கு வரத்துக்கு ரெடியாக இல்லை. அதே சூழலில் இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த நிலைப்பாடை கவனிக்கணும். நம்மளோட அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளோட மக்கள், 2வது நமது உள்நாட்டு எண்ணெய் தேவை, 3வது முக்கியமான விஷயம் வருங்காலத்தில் வரக்கூடிய வர்த்தகத்தை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது. அந்த பகுதி மூலமாக செல்லக்கூடிய ஐஎன்எஸ்டிசி காரிடார் ஆகட்டும், ஐமெக் காரிடார் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி காப்பாற்றிக்கிறது. இந்த 3த்தையும் மனதில் கொண்டு இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சியில், ஏன் யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் இந்தியா ஈடுபடும் போது இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுல தவறில்லை என்பது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை, ஈரானே இதை ஏற்றுக்கிறாங்களே, இந்தியா மாதிரி ஒரு நாடு உள்ள வரணும் இதை அப்படின்ற. இஸ்ரேலும் வந்து நம்ம இஸ்ரேல்கிட்டையும் பேச முடியும், ஈரான்கிட்டையும் பேச முடியும். அந்த தன்மை இந்தியாவுக்கு இருக்கு. அமெரிக்காவிலேயே ஒரு முக்கியமான ஒருத்தர் பேசியிருந்தார், இதுல இந்தியா தலையிடணும். யுஏஇயோட அம்பாசிடர் பேசியிருந்தாரு. ஈரானும் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்தியா பேசினா முடியும் என்பது எல்லாரோட கருத்து. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை என்ன யோசிக்கிறோம்டான்னா, அமெரிக்கா வந்து சில விஷயங்கள்ல தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அமெரிக்கா பாடம் கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அமைதிக்கான காரணமாக கூட இருக்கலாம். அமெரிக்கா அந்த இடத்துல இருந்து தன் இருப்பை தொலைத்து கொண்டால் உலகத்துக்கே அமைதி வரும். வளைகுடா விட்டு துண்ட காலம் துணிய காலம் எப்படி வியட்நாம் விட்டு ஓடினாங்களோ அது மாதிரி ஓடணும் அமெரிக்கா. அப்போ உலகத்துக்கு அமைதி கிடைக்கும். அதற்கு தான் இந்தியாவின் அமைதி. அதுக்கும் ஒரு காரணம் இந்தியாவின் அமைதி. 2வது அங்கே இருக்கிற மக்கள். 3வது வந்து நமது அரசு எடுக்கும் நிலைப்பாடு வந்து இந்த போர் எத்தனை நாள் நடக்கும்னு பார்க்கணும். 3வது விஷயம் உள்குத்து என்னடான்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா எண்ணெய் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு, சுத்திகரித்து நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து ஒரு லாபம் வருது. ஸோ தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது தவறாக தான் நான் பார்க்குறேன். அது சரின்னு நான் சொல்ல வரல. நான் போரில் கூட வணிகம் தேடுறது வந்து எப்படி சரி, அதுவா வருது. அதனால நம்மளும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்கும். மொத்தத்தில் எனக்கு புரிந்தவரை இந்தியா இதில் ஆக்கப்பூர்வமான சக்தியாக செயல்பட்டால் போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது இந்தியா பூகோள ரீதியிலும் நம் நிலப்பரப்பு சரியான ஒரு அமைப்பு கொண்ட நிலப்பரப்பாக இருக்கிறது. இந்திய பெருங்கடல்ல இருந்தால் இந்த எண்ணெய் எல்லாம் வர்த்தகம் போகணும். ஸோ நம்ம சொன்னால் கேட்குற தன்மை வந்து எல்லா நாடுகளுக்கும் ஓரளவுக்காவது உண்டு. அமெரிக்கா அந்த பகுதியின் பாதுகாவலனா என்ற கேள்வி இன்று எல்லா மனதிலும் எழுந்திருக்கு. அப்பேற்பட்ட சூழலை இது நம்ம பிரிக்ஸ் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கணும் என்பது என்னோட எதிர்பார்ப்பு. பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.